வணக்கம் ஆயிஷா சதிகா, நான் உங்கள் ஆனந்தன். பிடிடிஆர்பி ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் ஒரு ஆசிரியருடைய வழக்கு இன்று செகண்ட் ஹியரிங் வருது. குறிப்பாக சொல்லப்போனால் டிஆர்பி அப்பீல் செய்துள்ள வழக்கு. பெட்டிஷனருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்த போதிலும் டிஆர்பி ஆனது மீண்டும் அப்பீல் செய்துள்ளது. ஏன்னா இது ஆரம்பத்தில் பெட்டிஷனர் தனக்கு சாதகமாக தீர்ப்பை பெற்றிருந்தாலும் இதை டிஆர்பி கிட்ட கிளைம் பண்ணும் பொழுது டிஆர்பி என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் அவங்க அப்பீல் போகிறாங்க. நாங்கள் இவங்களுக்கு எலிஜிபிள் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது அப்படின்ற இந்த வழக்கு விசாரணை இன்றைக்கி 2வது ஹியரிங் வருது. ஏற்கனவே நடந்த விசாரணையில் இன்றைக்கி தள்ளி வச்சுருந்தாங்க. 17 ஜூன் மாதத்தில் இன்றைக்கி இருவர் அமர்வு, சுப்பிரமணியன் மற்றும் சுரேந்தர் நீதியரசர் இவர்கள் அமர்வில் இன்றைக்கி விசாரணைக்கு வருது. கோர்ட் நம்பர் 2, இது கேஸ் நம்பர் 20. இந்த அப்பீல் எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் செகண்ட் சீரியல் நம்பரில் விஷுவலி இம்பேர்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் இந்த படிப்பானது ஜிஓ நம்பர் 36 15/2023 யூஜி அண்ட் பிஎட் சப்ஜெக்ட் நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜிஓ நம்பர் 36 கரெக்டாக ரெசல்யூஷன் நம்பர் 35 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிஎஸ்சி ஸ்பெஷல் எஜுகேஷன், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபார் பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ் வரும்போது முக்கியமாக சொல்லப்போனால் அவினாஷ் லிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் விமன் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியால் வழங்கப்பட்டுள்ள இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் விஷுவல் இம்பேர்டு இது வந்து நாட் ஈக்குவலண்ட் வித் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஜிஓ இருக்குது. இந்த ஜிஓ அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் இங்கே கேண்டிடேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லாஸ்ட் லைனில் கிளியராக கொடுத்துருக்காங்க எதன் அடிப்படையில் அவங்க எலிஜிபிள் ஆகுறாங்க. பிடி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ் பர்சன் நோட்டிஃபிகேஷன் 3/2023 25/10/2023 அன்று வெளியான நோட்டிஃபிகேஷனில் ஜிஓ நம்பர் 52 இது வந்து 1996 வெளியிட்டிருக்காங்க. அதன் பிறகு ஜிஓ நம்பர் 56 இது 2012 வெளியாயிருக்கு. இந்த 2 ஜிஓவையும் மென்ஷன் பண்ணி எலிஜிபிள் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் டிஆர்பி என்ன பண்ணியிருக்குன்னா, 2023 ஜிஓ நம்பர் 36 ரீசெண்டாக வெளியானதை வச்சு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பெட்டிஷன்ஸ் கேட்குறது 1996 மற்றும் 2012 ஜிஓ நம்பர் 52 அண்ட் 56 ரெஃபர் பண்ணுங்கள். முக்கியமாக இது எங்கே இருக்குன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. இதன் அடிப்படையில் எலிஜிபிள் லிஸ்ட்டில் பேர் சேர்க்க சொல்லியிருக்காங்க. முக்கியமான இந்த வழக்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ப்ரேயரில் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, வித்தல்டில் போட்டு வைக்க சொல்கிறாங்க. இந்த வழக்கில் வந்து இப்போ பெட்டிஷன் என்ன கேட்குறாங்கன்னா, கேண்டிடேட்டை எலிஜிபிள் பண்ண சொல்லிவிட்டு வித்தல்டில் வைங்க, இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் வைக்க வேணாம், வித்தல்டில் வைக்க சொல்லி பெட்டிஷனோட ப்ரேயர் இருக்குது. விசாரணை முடிவில் என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்க்கலாம். இது ஆயிஷாவின் தீர விசாரிப்பதுமே அச்சம் தவிர.